பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வேத வசனத்தை பாருங்க, என்ன அழகாய் கற்றுக் கொடுக்கிறதுன்னு. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனம் ரொம்பவும் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். அதாவது இந்த வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவருக்குள்ள நம்ம நிலைத்திருந்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நம்முடைய வேலை ஸ்தலத்துல வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நம்முடைய வருகிற காலத்துல நம்மளை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். இன்னும் எத்தனையோ வெட்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவு செய்து அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? ஜெபத்துல நிலைத்து நிற்க வேண்டும், வேதம் வாசிக்கிறதுல நிலைத்து நிற்க வேண்டும், ஆவியில நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்து இருப்பீர்களானால் நிச்சயமா எந்த வெட்கமும் எந்த அவமானமும் உங்களை தொடவே தொடாது. அதுதான் இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க வரும் பொழுது நீங்கள் அவருக்குள் நிலைத்து நிற்பீர்களானால் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். உங்களுக்குரிய நன்மைகளை கொடுத்து உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். உங்களுக்குரிய பாக்கியங்களை கொடுத்து உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். இன்னைக்கு நீங்க அவருக்குள்ள நிலைத்து நிற்காதனாலதான் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை இழந்திருக்கிறோம், குடும்பத்தை இழந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், வேலை இழந்திருக்கிறோம், வருமானத்தை இழந்திருக்கிறோம், இன்னும் அநேக காரியத்தை, சுகத்தை இழந்திருக்கிறோம், மாற்றத்தை இழந்திருக்கிறோம். வருகிற எல்லா பாக்கியங்களும் இழந்து போயிருக்கிறதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவருக்குள் நீங்கள் நிலைத்து நிற்கவில்லை. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள் நிலைத்து நிற்பீர்களானால் அவர் நிச்சயமாய் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து எந்த மனுஷனுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அதுதான் இந்த வேத வசனத்திலே அழகாய் தெளிவாய் சொல்லுகிறார். அவர் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாம உங்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து அவருக்குள் நிலைத்திருங்கள். ஜெபத்தில் நிலைத்து நில்லுங்கள், வேதம் வாசிக்கிறதுல நிலைத்து நில்லுங்கள், உங்களுடைய முழங்கால உறுதியாய் நிலைத்து நில்லுங்கள். நீங்கள் நிலைத்து இருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அவருக்குள் நிலைத்து நில்லுங்கள், எப்பக்கம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லுகிறார். தயவு செய்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவருக்குள் நிலைத்திருங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களை எந்த இடத்தில் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமீன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை